பொங்கலுக்காக சொந்த ஊர் சென்றவர்கள் விடுமுறை முடிந்து சென்னை திரும்புவதால் பரனூர் சுங்கச்சாவடியில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. தொடர் விடுமுறை மற்றும் பொங்கலை கொண்டாட சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் வசிக்கும் வெளி மாவட்டங்களைச் சேர்ந்தவர்கள் தங்கள் சொந்த ஊர்களுக்கு சென்றனர். பொங்கல் கொண்டாட்டங்கள் நிறைவு பெற்ற நிலையில் அவர்கள் அலுவல் தொடர்பாக சென்னைக்கு திரும்ப தொடங்கினர். அதிகப்படியான வாகனங்கள் ஒரே நேரத்தில் சென்னைக்கு வருவதால் பரனூர் சுங்கச்சாவடியில் சுமார் 2 கிலோமீட்டர் தூரத்திற்கு வாகனங்கள் அணிவகுத்து நிற்கின்றன. அதேபோல் வண்டலூரில் இருந்து தாம்பரம் செல்லும் GST சாலையிலும் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுள்ளது. இதனால் வாகனங்கள் ஊர்ந்தபடி செல்வதால் வாகன ஓட்டிகள் பெரும் அவதிக்குள்ளாயினர். காஞ்சிபுரம் மாவட்டம் உத்திரமேரூர் அருகே குளத்தில் இருந்து 3 இளைஞர்கள் சடலமாக மீட்டெடுக்கப்பட்ட சம்பவத்தில் 4 பேரை போலீசார் கைது செய்தனர். சிறுமயிலூர் பகுதியில் உள்ள குளத்தில் 3 இளைஞர்கள் மர்மமான முறையில் உயிரிழந்து கிடந்தனர். தகவல் அறிந்து வந்த போலீசார் சடலங்களை மீட்டு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்துவிட்டு விசாரணை மேற்கொண்டனர். இதற்கிடையே உயிரிழந்த 3 பேரும் கொலை செய்யப்பட்டுள்ளதாகவும் சம்பந்தப்பட்ட குற்றவாளிகளை கைது செய்ய வேண்டும் என்று கூறி உயிரிழந்தவர்களின் உறவினர்கள் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு சாலையில் பழைய சீவரம் பகுதியில் சாலை மறியலில் ஈடுபட்டனர். தகவல் அறிந்து வந்த போலீசார் நடத்திய பேச்சுவார்த்தையை அடுத்து மறியல் கைவிடப்பட்டது. இந்நிலையில் கொலை சம்பவம் தொடர்பாக 4 பேரை தனிப்படை போலீசார் கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். சென்னையில் தொழிலதிபரை மிரட்டி பணம் பறித்த வழக்கில் கைதான SSI சன்னிலாய்ட் புழல் சிறையில் அடைக்கப்பட்டார். டிசம்பர் 17ஆம் தேதி சென்னையில் முகமது கவுஸ் என்பவரை காரில் கடத்தி சென்று 20 லட்சம் ரூபாய் வழிப்பறி செய்த வழக்கில் திருவல்லிக்கேணி காவல் நிலைய உதவி ஆய்வாளர் ராஜா சிங், வருமான வரித்துறை அதிகாரிகள் 3 என 4 பேர் கைது செய்யப்பட்டனர். இவர்களிடம் நடத்தப்பட்ட விசாரணையில் கடத்தலுக்கு மூளையாக செயல்பட்டது சைதாப்பேட்டை காவல் நிலைய சிறப்பு உதவி ஆய்வாளர் சன்னி லாய்ட் என்பது தெரிய வந்தது. இதைத் தொடர்ந்து உத்தரகண்ட் மாநிலம் டேராடூனில் வைத்து சன்னி லாய்டை கைது செய்த போலீசார் விசாரணைக்கு பின்னர் எழும்பூர் நீதிமன்றத்தில் அவரை ஆஜர்படுத்தினர். நீதிபதி ரேவதி உத்தரவின் பேரில் சன்னி லாய்ட் 30ஆம் தேதி வரை நீதிமன்ற காவலில் புழல் சிறையில் அடைக்கப்பட்டார். சிவகங்கை மாவட்டம் சிராவயலில் நடைபெற்ற மஞ்சு விரட்டு போட்டியில் மாடு முட்டியதில் பார்வையாளர் ஒருவர் பரிதாபமாக உயிரிழந்தார். மஞ்சு விரட்டு போட்டியில் 500க்கும் மேற்பட்ட மாடுகள் அவிழ்த்து விடப்பட்டன. இதில் சின்ன உஞ்சனை கிராமத்தைச் சேர்ந்த விவசாயி சுப்பையா மாடு முட்டி படுகாயம் அடைந்த நிலையில் திருப்பத்தூர் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். அங்கு அவர் சிகிச்சை பலனின்றி பரிதாபமாக உயிரிழந்தார். அவரது உடல் காரைக்குடி அரசு மருத்துவமனைக்கு பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைக்கப்பட்டது. நாச்சியாபுரம் காவல்துறையினர் வழக்கு பதிந்து விசாரணை நடத்தி வருகின்றனர். வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அருகே கிராம மக்கள் மீது போலீசார் தடியடி நடத்தி கைது செய்ததால் பெரும் பரபரப்பு நிலவியது. ஏத்தாங்கல் கிராமத்தில் அனுமதியின்றி மாடு விழும் திருவிழா நடைபெற்றது. தகவல் அறிந்து சென்ற குடியாத்தம் போலீசாரும் வருவாய்த்துறையினரும் அதனை தடுத்தனர். இதனால் கிராம மக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டதால் அங்கு போக்குவரத்து பாதிக்கப்படவே லேசான தடியடி நடத்தி போலீசார் அவர்களை கலைத்தனர். தொடர்ந்து கிராம மக்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் போலீசார் சிலரை காவல் நிலையத்திற்கு அழைத்துச் சென்று விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இதனால் அந்த பகுதியில் சற்று நேரம் பரபரப்பு நிலவியது. கடலூர் சிப்காட்டில் தனியார் நிறுவனத்தில் கன்வேயர் பெல்ட்டில் சிக்கி ஊழியர் உயிரிழந்தது குறித்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். தனியாருக்கு சொந்தமான மருந்து பொருட்கள் தயாரிக்கும் நிறுவனத்தில் கிழக்கு ராமாபுரத்தைச் சேர்ந்த சிவா கடந்த 4 மாதங்களாக ஒப்பந்த தொழிலாளியாக பணியாற்றி வந்தார். தொழிற்சாலையில் இருந்த பாய்லரை சுத்தப்படுத்தும் போது கன்வேயர் பெல்ட்டில் சிக்கி படுகாயமடைந்த சிவா உயிரிழந்தார். கடலூர் முதுநகர் போலீசார் சிவாவின் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைத்தனர்.